அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். குறுக வைக்கும் அற்புதங்கள், உயிர் பிழைப்பதே கடினம்னு சொல்லி பல பக்தர்கள் கைவிடப்பட்டிருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருந்தாலும் மகானால் எவ்வாறு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள்னு பார்த்துருக்கோம். எவ்வளவோ அதிசயங்கள், எவ்வளவோ அற்புதங்கள் மகான் தன் பக்தர்களுக்காக கருணையோடு எவ்வாறு செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார்னு பார்த்துட்டு வரோம். மகான் சொன்ன விஷயங்களில் ஒரு 5% வெறும்னே ஒரு 5% யார் ஒருவர் அதை பக்தியோடு பவ்யத்தோடு செய்து வருகிறாரோ அவர்களோடு மகான் என்றென்றும் துணை நிற்கிறார் என்பது எவ்வளவு சத்தியமான உண்மைன்னு பல அனுபவங்களில் நாம் கண்டிருக்கிறோம். மகானை பற்றி பல பக்தர்கள் பலவாறு ஸ்லாகித்திருந்தாலும், மகானுடைய கருணை எத்தகையது, அவருடைய நியமமும் நிஷ்டையும் எத்தகையதுன்னு பல பேர் கூறியிருந்தாலும், இன்று வரை அதை கூறும்பொழுது நெக்குருகி போவார்கள். அப்பேற்பட்ட பக்தர்கள் மகானை நேரில் கண்டு நம்மிடத்தில் கூறியிருந்தாலும், இன்று வரை பலதரப்பட்ட பக்தர்களும் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்வது, மகானை பற்றி பேசும் பொழுதே முதலில் எந்த விஷயத்தை பற்றி அவர்கள் மிகவும் உருகி போய் சொல்வார்கள்னு பார்த்துட்டோம்னா அது மகானின் எளிமை தாங்க. யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு விவிஐபியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நிலையில்தான் தரிசனம் தருவார். எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி கருணையோடு தாய் உள்ளத்தோடு பேசுவார் மகான். அனைவரின் கஷ்டத்தையும் அவ்வளவு பொறுமையாக கேட்டுக்கொண்டு அனைவருக்குமே அருள் பாலிப்பார். அதில் மிக மிக முக்கியமாக ஒரு உதாரணம், ஒரு ஏழையும் ஒரு பணக்காரரும் அப்படி மகானை பார்க்க வரான்னு வச்சுப்போமே, மகானை தரிசிக்க வருகிறார்கள்னு வச்சுட்டோம்னா அந்த இடத்தில் முதலிடம் யாருக்கு தெரியுமா? அந்த சூழ்நிலையில் முதலிடமானது அந்த ஏழை பக்தருக்கு தான். ஏன் அப்படி? அந்த ஏழை பணக்காரர் ஒன்றாதானே வந்திருக்காங்க, அப்புறம் ஏன் அந்த ஏழை பக்தருக்கு முதலிடம்னு மகான்கிட்டையே போய் ஒரு சில முறை ஒரு சில பக்தர்கள் கேட்டதுண்டு. அதற்கு மகான் சொன்ன பதில் அவ்வளவு அருமையானது. என்னை விட்டால் அவளுக்கு வேற யார் இருக்காடா, அவள் பாவம் இல்லையா, என்னை நம்பி வந்துட்டாளேடா, அப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு சொல்வாராம் மகான். ஆக இந்த எளிமை, இந்த சமத்துவம் இன்று வரை பலதரப்பட்ட மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி எந்த விதமான ஒரு பேதமும் பார்க்காமல், ஜாதி மத மொழி இன பேதம் எதுவுமே இல்லாமல் அனைவருக்கும் பரம்பொருளாக பரபிரம்மமாக நம் மகா பெரியவா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார், கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இதை நமக்கு உணர்த்தும் ஒரு அருமையான நிகழ்வு தான் இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு அன்பர், இது ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கிட்ட இருக்கும் இந்த விஷயம் நிகழ்ந்து, 1960லிருந்து 70களுக்குள் நிகழ்ந்த ஒரு விஷயம் அது. அந்த அன்பர் சென்னையில் பொறியியல் படிப்பில் படித்து கொண்டிருந்தார். அவருக்கு ராஜாராம்னு பேர். இந்த அன்பர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஆனால் மகா பெரியவாளை பற்றி பலரும் பேசி கேள்விப்பட்டிருக்கிறார். அப்படி கேட்டு கேட்டு மகானின் எளிமை, மகானின் சமத்துவம், மகானின் கருணை இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுண்டு அந்த மகானின் பக்தராகவே மாறிவிட்டார் அவர். ஆனால் ஒரு முறை கூட நம் மகா பெரியவாளை நேரில் சென்று தரிசிக்கும் வாய்ப்பு இவருக்கு அமையவில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் மகானை தரிசிக்க வேண்டும்னு மனசில் நினச்சிட்டே இருக்கார். அவருடைய படிப்பும் சென்னையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நாள் தெரிய வருகிறது, நம் மகான் கடப்பாவில் முகாமிட்டிருக்கிறார் என்ற விஷயம். சென்னையிலேருந்து கடப்பாவுக்கு ரயிலில் போகலாம், இல்லை பஸ்ஸில் கூட போகலாம், கொஞ்சம் நேரமாகும். ஆக எப்படியாவது போய் கடப்பாவில் நம் மகானை தரிசித்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு அவர் வந்துடுறார். என்ன செய்கிறார்? தன்னுடைய நண்பர்கள், ஆன்மீக சிந்தை இருக்கும் ஒரு 4-5 நண்பர்களை சேர்த்து கொண்டு, இங்கே பாருங்கப்பா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ராத்திரியே கடப்பாவுக்கு போகலாம்,
கடப்பால் தான் மகாபிரியவா முகாமிட்டிருக்காரு, அங்கே போய் நான் மகாபிரியவரை தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த நண்பர்கள் எல்லாருமே தன்னை ஆமோதிப்பார்கள்னு பார்த்தா எல்லாருமே ஒரு சேர சொன்ன கருத்து, உன்னால் மகானை தரிசிக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? எல்லாருமே போகலாம், மகானை தரிசிக்கலாமேனா மகானின் சந்நிதியில் உன்னை விடமாட்டா, நீ தான் பிராமணர் குலத்தை சேர்ந்தவன் கிடையாதே அப்படின்னு சொல்லிடுறான். இவருக்கு உடனே கோபம் வந்துடுது. மகான் அப்படி கிடையாது, மகா பெரியவரை பற்றி நம்ம தப்பாகவே சொல்லக்கூடாது, அவருடைய சந்நிதியில் என்றைக்குமே இந்த பேதமே கிடையாது, எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கும், நான் போகிறேன், என் கூட நீங்கள் வர்றதா இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுன்னு கிளம்பிடுறார். சரி, நம்ம நண்பர் போகிறாரேன்னு சொல்லி அந்த 4-5 நண்பர்களும் சேர்ந்து ராஜாராமோடு பிரயாணப்படுகிறார்கள் சென்னையிலிருந்து கடப்பாவிற்கு. அப்படி கடப்பாவிற்கு போய் மகானுடைய கேம்ப் கிட்ட போகும்போது தான் தெரியறது, மகான் நீராடுவதற்காக சென்றிருக்கிறார், பின்னாடி ஒரு நதியில் ஒரு ஓடையில் நீராடுவதற்கு சென்றிருக்கிறார் என்ற விஷயம். அந்த நதியில் மகான் நீராடுவதை காண்பதே ஒரு மாபெரும் திருவிழா மாதிரி இருக்குது. அதாவது எப்படி இருக்கும்னா, மகான் அந்த நீரில் இறங்குவதற்கு முன், எந்த இடத்தில் எந்த நதியாக இருந்தாலும் சரி, மகான் இறங்குவதற்கு முன் 5 தொண்டர்கள் அந்த இடத்தில் இறங்குவார்கள் மகானுக்கு பாதுகாப்பாக. பின்னர் மகான் அவர் இடத்தில் இறங்கி நிற்பார். அந்த இடம் எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கணும்னு பார்த்தா, ஆழம் அதிகமாக இல்லாத இடமாக இருக்கும், நீர் ஓட்டம் நன்னா இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது, ஆழமும் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த அன்பர்கள் பாதுகாப்பிற்காக நிற்க நம் மகான் அதில் இறங்குவார். இது ஒரு வழக்கம். எப்படி கோயில்களில் தீர்த்தவாரி நடக்கும் இல்லையா, தீர்த்தவாரி நடக்கும் பொழுது பகவானோட விக்கிரகத்தை எடுத்துட்டு அந்த கோவில் சிவாச்சாரியாரோ இல்லை பட்டாச்சாரியாரோ பகவானோடு சேர்ந்து அந்த தீர்த்தத்தில் முங்கி எழுந்துப்பா. அது மாதிரி அந்த அன்பர்களும் மகானோடு சேர்ந்து மூழ்கி எழ அந்த காட்சி ஒரு மாபெரும் வைபவமாக இருக்கும். அந்த கரையிலிருந்து பலாயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா என்று கோஷமிட்டு கொண்டே இருப்பார்கள். பக்தி பிரவாகமாக இருக்கும் அந்த இடம். இந்த காட்சியை காண்பதற்காக ராஜாராமும் அவருடைய நண்பர்களும் அங்கிருந்து ஓடி வரா. ஆரம்பத்திலே நண்பர்கள் சொல்கிறார்கள், நாம் இங்கேயே இருப்போம், மகான் தான் நீராட போயிருக்காரே, அவர் நீராடி விட்டு வரட்டும், அப்புறமா அவரை பார்த்துக்கலாமே. கிடையாது, மகான் நீராடுவதை பார்க்க வேண்டும்னு ராஜாராம் இழுத்துன்னு வந்துடுறார். அங்கே அவ்வளவு பக்தர்கள் நின்று கொண்டிருக்க ராஜாராம் மகானை பார்க்கிறார். முதலில் பார்க்கிறார். அவர் வாழ்க்கையில் மகான் அப்போதாங்க பார்க்குறார். பார்த்ததுமே பரவசப்பட்டு விடுகிறார். எவ்வளவு ஒரு எளிமை, சாதாரண காஷாய வஸ்திரம், திருநீரெட்டுன்னு இருக்கார். அப்படி அவ்வளவு ஒரு எளிமையாக சாதுவாக அந்த மகான் இருக்கார். அவரை பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்குது, அவ்வளோ ஒரு ஞான ஒளி தெரிகிறது. இப்பேற்பட்ட மகானை தரிசிப்பதே எவ்வளவு பெரிய பாக்கியம்னு தான் என்ன செய்கிறோம் என்பதையே மறந்து விடுகிறார். அந்த சமயத்தில் மகானும் அந்த நதியில் நீராடுவதற்காக இறங்குகிறார். அப்பொழுது ராஜாராம் என்ன செய்கிறார், ஒரு 10 அடி தள்ளி அவரும் இறங்கி விடுகிறார். அவருக்கு என்ன எண்ணம்னாக்க, மகான் மேல் பட்ட அந்த நீரானது தன்மேலும் பட்டால் அது மாபெரும் பாக்கியமாக அமையுமேங்கிற எண்ணத்தில் அவர் இறங்கிடுறார். ஆனால் அன்று இருந்த நிபந்தனை என்னதுன்னா, மகான் அந்த நீரில் நிற்கும் பொழுது, தண்ணீரில் இறங்கி நிற்கும் பொழுது, நதியில் நிற்கும் பொழுதோ குளத்தில் நிற்கும் பொழுதோ மகான் வெளில வர வரைக்கும் கண்ணு கெட்டின தூரத்தில் யாரும் அங்கே இருக்கக்கூடாது. இதை பார்த்து கொள்ள வேண்டியது சிஷ்யர்களின் பொறுப்பு. ஆக வெறும் 10 அடி தூரத்தில் நம் ராஜாராம் இறங்கி நிற்பதை கண்ட சிஷ்யர் ஒருவர் அங்கிருந்தவர் விரட்ட வருகிறார். நீங்களாம் நிற்கக்கூடாது, மகான் மேலே போனதுக்கப்புறமா தான் நீங்கள் இறங்கணும், போங்கோன்னு விரட்டுறார். இப்படி அவர் கத்திண்டே விரட்டவும் இவருக்கு அப்போ தான் தோணுறது, ஆஹா நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, மகான் இறங்கும் போதே நம்மளும் சேர்ந்து தண்ணியில் இறங்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணலாம்னு ஒரு சிந்தனை. தண்ணியிலிருந்து வெளியே வந்துடலாமா, இல்லை தண்ணியிலே நிற்கலாமா? என்னதான் மகான் மேல் இருக்கும் பக்தியில் அந்த ஒரு ஆவலில் நாம் இறங்கினாலும் மகானுக்கு தொண்டு செய்யும் அந்த அன்பர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் இல்லையா? இது தப்புனா தப்பு தானே. சரி பேசாமல் ஏறிடலாம்னு பார்க்குறார். அந்த சிஷ்யராக திட்டின்றே இருக்கார். இவரை எவ்வளவு தடவை சொல்கிறது, சொன்னால் கேட்க மாட்டேலா, சீக்கிரமாக ஏறுங்கோன்னு. அப்படி தண்ணியிலிருந்து மேலே பார்த்தா தான் தெரியறது, கரையில் இருக்கும் அத்தனை பக்தர்களும் இங்கு ராஜாராம் என்ன செய்கிறார் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ராஜாராம எப்படி அந்த சிஷ்யர் திட்டுறாருங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கா எல்லாரும்.
நண்பர்களுக்கும் தர்ம சங்கடமாக போயிடுது. ஆஹா, நம்மளுடைய சிநேகிதர் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்காரு, ஒருத்தர்கிட்ட அவமானமாக இருக்கேன்னு அவர் பார்த்துட்டு இருக்கா. இவருக்கும் ஒரு தலை குனிவாக ஏற்பட்டு போயிடுது. ஐயோ, நம்ம மகான் மேலே இருக்கிற பக்தியில் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோமே, சரி பேசாமல் கரைக்கு போயிடலாம், இதுதான் இந்த சமயத்தில் உகந்தது. இந்த திட்டு வாங்கறதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் இல்லையா. இதற்குள்ள அந்த அன்பராக முறைச்சுட்டே இருக்கார், எப்போ போவேங்கிற மாதிரி. சரி பேசாமல் தலை குனிஞ்சுட்டே ஏறிடலாம்னு ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அதுவரை மௌனமாக இருந்த மகான் திருவாய் மலர்ந்து அருளுகிறார். அதுதான் அங்கு நிகழ்ந்த மாபெரும் அதிசயம். என்ன சொன்னார் மகான்? அந்த சிஷ்யரை பார்த்து கோபமாக கத்தினார் இல்லையா, மேலே ஏறுங்கோன்னு விரட்டினார் இல்லையா, அவரை பார்த்து அந்த பக்தர் அங்கேயே ஸ்நானம் பண்ணட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை விரட்ட வேண்டாம், விட்டுடு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதைத்தான் அத்தனை பக்தர்களும் வியப்போடு பார்க்கிறார்கள். அந்த ராஜாராம் என்ற பக்தரின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. எனக்காக மகான் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாரேன்னு மகான் அப்படி முங்கி எந்திருக்கிறார். அதே தீர்த்தமானது அப்படி ஓடி வந்து இவர் மேல் படுகிறது. ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரான்ற அதே தீர்த்தத்தில் அவரும் முங்கி எழுந்துக்கிறார். மாபெரும் ஒரு பாக்கியமாக இது அவருக்கு அமைகிறது. நண்பர்கள் இவரை ஜாதியை சொல்லி தடுத்தார்கள் இல்லையா, உனக்கு அங்கே இடம் இருக்காதுன்னு. யாருக்குமே கிடைக்காத ஒரு இடம் நம்ம ராஜாராமுக்கு கிடைத்தது. இது மாபெரும் பாக்கியம் இல்லையா. சமத்துவத்தை மகான் எவ்வளவு அழகாக போதிக்கிறார். இனிமேல் தான் இன்னொரு அதிசயம் இருக்குது. இப்படியே ஒரு 18 ஆண்டுகளுக்கு மேலே உருண்டு ஓடுகிறது. அந்த ராஜாராமுக்கு மகானின் சிந்தனை சற்றும் மாறவில்லை, மறையவில்லை. மகாபிரியவா மகாபிரியவா மகாபிரியவான்னு எந்நேரமும் ஜபிச்சுட்டே இருக்கார். இவர் இன்று சென்னையிலேயே ஒரு தொழிற்சாலையில் ஒரு உயர்ந்த அதிகாரியின் பொறுப்பில் இருந்து வருகிறார். அவருக்கு என்ன வேலைன்னா, மிகுந்த உயர்ந்த ரக பொருட்களை எல்லாம் தூக்கி வைப்பது இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இவருடைய கடமை. இவர் தான் அந்த பொருட்களை எல்லாம் பராமரிக்க வேண்டும். அப்போ என்ன ஆகுது, அந்த ஹெவி வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவரே தூக்கி தூக்கி வைக்கிறார். அப்படி வைத்து வைத்து பழகி பழகி அவருடைய முதுகுத்தண்டில் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரணமாக தென்பட்டாலும் நாட்கள் ஆக 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 முதுகில் வலியானது மிக கொடூரமாக வளர்ந்து வருகிறது. அவரால் உட்கார முடியவில்லை, உட்கார்ந்தால் நிற்க முடியவில்லை, தன்னுடைய கடமைகளை சரிவரச் செய்ய முடிவதில்லை, சாப்பிட முடியலை, படுத்துக்க முடியலை, இப்படி ரொம்ப சிரமப்படுறார். இப்படி சிரமப்பட்டு எதுவுமே செய்ய முடியாமல் இறுதியாக அன்றைய நாட்களில் மிக மிக பிரபலமான நரம்பியல் நிபுணர் நியூரோ சர்ஜனான டாக்டர் கல்யாணராமனை போய் பார்க்கிறார். டாக்டர் கல்யாணராமன் யார் என்றால், ஸ்ரீமடத்தை சார்ந்தவர்களுக்கு அவரை பிரபலமாக தெரிந்திருக்கும் மகாபிரியவாளின் அத்தியந்த பக்தர். அவர் முழுவதுமாக பரிசோதிக்கிறார் இந்த ராஜாராமை. பார்த்துட்டு சொல்கிறார், உங்களுக்கு முதுகுத்தண்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு அந்த இடத்த ஓப்பன் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது, சர்ஜரி பண்ணாதான் சரியாகும். ஆனால் நான் அதை இப்போதைக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டார். ஏன் டாக்டர், ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ராஜாராம் கேட்கும்பொழுது, நீங்கள் முதல்ல போய் மகா பெரியவாள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கோ, ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு. ஏன்னா இது மிகப்பெரிய சர்ஜரி. ஆக நீங்கள் மகா பெரியவாள்கிட்ட போய் பர்மிஷன், அவருடைய அனுமதியை வாங்கிட்டு வந்தால் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னுட்டார். இவருக்கா தாங்க முடியாத முதுகுவலி, இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர்றதே மாபெரும் கஷ்டம். இவர் எப்படி சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போய் மகானை தரிசிப்பது? ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டார், நீ மகானை தரிசிச்சுட்டு அவருடைய அனுமதியோடு வந்தால் தான் உனக்கு ஆப்ரேஷன் அப்படின்ட்டார். எப்படியோ தட்டு மாதிரி கஷ்டப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸ்ரீமடம் வந்துட்டார். மகாவீரியவா உள்ளே தான் இருக்கார், தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். சரி எப்படியாவது போய் மகான்கிட்ட பேசிடலாம்னு முதுக பிடிச்சுன்னு உள்ளே வரார். மாபெரும் கூட்டம், மிகப்பெரிய வரிசை. இவரோ மகானை 18லேருந்து 20 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கார் இல்லையா. இன்றைக்கி மகானை பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளவு கூட்டம். இந்த கூட்டத்தில் இவர் எப்படி நின்று அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி காத்திருந்து மகான்கிட்ட போய் எப்படி விஷயத்தை சொல்கிறது, ரொம்ப கஷ்டம். சரி தூரத்துலேருந்தே மகானை தரிசிச்சுட்டாவது போவோம், மகானா நினச்சிண்டா நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டார். முதுகை பிடிச்சிண்டு முணங்க ஆரம்பிச்சிட்டார். மாபெரும் வலி, முதுகை பிடிச்சின்னு ரொம்ப கஷ்டப்படுறார். ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் தான் ஆயிருக்குங்க. அந்த இடத்தில் பணிபுரியும் ஸ்ரீமடத்தின் அன்பர் ஒருத்தர், தொண்டர் ஒருத்தர் நேர இவர்கிட்ட வரார். ஓரிரு வினாடிகள் இவரை அப்படியே பார்க்கிறார். இவரும் உட்கார்ந்திருந்த நம் ராஜாராமும் அவர் அப்படி ஏற இறங்க பார்க்குறார். இவர் எதுக்கு இங்கே வந்திருக்கார், ஸ்ரீமடத்தின் அன்பராச்சேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த அன்பர், உங்களை மகாபிரியவா கூப்பிட்றார், கிட்ட வர சொல்கிறார்.
இவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர். அப்பா மகா பெரியவா என்ன கூப்பிட்றாரா, இதுவும் சாத்தியமா அப்படின்னு தொண்டரோட சேர்ந்து மகான்கிட்ட போகிறார். அவ்வளவு பெரிய வரிசை இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. மகானும் இவருக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜாராம் மகான்கிட்ட வந்ததுமே அவர் அப்படி பார்த்து சிரிச்சாராம் மகான். இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன கஷ்டம்னு வாயை திறந்து சொல்லவே இல்லை. 2 கை எடுத்து கும்பிட்றார். உடனே பிரசாதத்தை எடுத்துட்டு, அவனே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டானோ இல்லையோ, சிகிச்சையை ஆரம்பிச்சிடுங்கோ, ஒரு குறையும் இல்லை, க்ஷேமமாக இருப்பேள்னு பிரசாதத்தை கொடுத்துட்டார். அவனே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டானோன்னு யாரை சொல்கிறார்? டாக்டர் கல்யாணராமனை சொல்கிறார். இவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை அந்த மருத்துவரும் சொல்லவில்லை, வலியோடு துடித்து கொண்டிருக்கும் இந்த பக்தரும் சொல்லவில்லை. ஆனால் மகானுக்கு எப்படி தெரிந்தது? அவர் தான் சர்வ வியாபியாச்சே, அனைத்தையும் அறிந்தவராச்சே. பக்தரின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட, உள்ளத்தில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கூட மிக எளிதாக கொண்டு விடுவார் இல்லையா? ஒரு குறையும் இல்லை, க்ஷேமமாக இருங்கோ, சிகிச்சை ஆரம்பிச்சிருங்கோன்னு உத்தரவு கொடுத்து பிரசாதம் கொடுக்கிறார். ஆனந்த கண்ணீரோடு ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு கஷ்டப்பட்டு அந்த தள்ளாத நிலையிலும் நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கேருந்து கிளம்புகிறார் இந்த பக்தர். வரார். வந்த உடனே மருத்துவர்கிட்ட விஷயத்தை சொல்கிறார். சிகிச்சை துவங்குகிறது. அடுத்த சில நாட்களிலேயே முன்பை விட மிக மிக சுறுசுறுப்பாக எழுந்து நடமாடி இன்று அவர் வெளிநாட்டில் வசித்து வருகிறார் என்றால் அது மகானின் கருணை இல்லாமல் வேறென்ன? ஒரு முறை நாம் அந்த மகானை எண்ணி நெக்குருக பிரார்த்தித்து கொண்டால் போதும், நமக்கு என்ன வேண்டும் என்பதை அந்த மகான் இருந்த இடத்திலிருந்தே நிச்சயமாக அருள்வார். இன்று வரை அருளை கொண்டுதான் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பக்தியும் நம்முடைய நம்பிக்கையும் திடமானதாக இருக்க வேண்டும். மகான் சொன்னதை ஆரம்பத்தில் சொன்னார் போல் ஒரு 5% மகான் என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, நம் வாழ்வியலுக்கு என்னென்னவெல்லாம் அருள் இருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்றால் நம் வாழ்வில் என்றென்றும் மகான் நமக்கு துணை வருவார் என்பதில் சற்றும் சந்தேகமே கிடையாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.